வணக்கம் மக்களே. இன்னைக்கு வீடியோ எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற நைனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு மலைப்பாதை போட்டுருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த ரோடு வேலைகள்லாம் எவ்வளவு முடிஞ்சிருக்கு, எப்போ ஓபன் பண்ண போறாங்க, அதை பத்தின சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சேந்தமங்கலத்துக்கும் புதன் சந்தைக்கும் சென்ட்ரல் இருக்க 2700 அடி உயரம் கொண்ட நைனாமலை மேல இருக்க வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்யணும்னா நம்ம 3300 படிக்கட்டுகளை கடந்து போய் தாங்க நம்ம தரிசனம் செய்ய முடியும். அதனால பாத்தீங்கன்னா வயதான மற்றும் உடல்நல பிரச்சனை இருக்க பெருமாள் பக்தர்கள் வந்து மலை மேல போய் பெருமாளை தரிசனம் செய்ய முடியாத நிலை தான் இருந்து வந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா கடந்த சில வருடங்களா நம்ம மேல இருக்க பெருமாளை தரிசனம் செய்ய ரோடு எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க மக்களே. மலைப்பாதையை பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா போட்டுட்டு இருக்காங்க. மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரலுமே பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 6 to 7 ஹேர்பின் பென்ச் இருக்க மாதிரி தாங்க இந்த ரோட போட்டிருக்காங்க. நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்க ட்ரோன் வியூ பாத்தீங்கன்னா ரீசெண்டா எடுத்தது தாங்க. மலை அடிவாரத்திலிருந்து மேல வரலுமே பாத்தீங்க அப்படின்னா தார் ரோடே மேல வரல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ட்ரோன் வியூவில் பார்க்கறதுக்கு நம்ம நைனாமலையே மிகவும் பிரம்மாண்டமா இருக்குங்க. ரோடோட வேலைகள்னு சொல்லணும் அப்படின்னா மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரலுமே தார் சாலைகள் வேலைகள் எல்லாம் 90% கம்ப்ளீட் ஆயிருச்சுங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் அந்த தார் ஊத்தி ரோடு போடாம இருக்கு. மற்றபடி கீழே இருந்து மேலே வரலும் தார் ரோடு மிகவும் சூப்பரா போட்டாங்க. அதே மாதிரி ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சேஃப்டிக்காக சைட்ல கட்டுற அந்த குட்டு மட்டும் தான் கட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மலை உச்சியில பாத்தீங்க அப்படின்னா மிகவும் பிரம்மாண்டமா ஏகப்பட்ட வாகனங்கள் நிறுத்துற மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் மிகவும் கிராண்டா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். நாங்க ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்த வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோவில் போய் பாருங்க. இந்த பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து கீழே இருந்து மேல வரலும் பாத்தீங்கன்னா ஒரு 20 to 25 அடி பக்கமா பில்லர் வந்து ஹைட் ஏத்தி அவ்வளவு சேஃப்டியா கீழே இருந்து பில்லர் போட்டு இந்த இடத்தையே உருவாக்கி இருக்காங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 10 பஸ்ஸுக்கு மேல நிறுத்தலாங்க. இந்த ஒர்க் மட்டும் தான் கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. கூடிய சீக்கிரமா இந்த வேலைகளும் முடிவடைந்து மிக சீக்கிரமாவே இந்த நைனாமலையோட ரோடு வந்து தமிழக அரசால் திறந்து வைக்கப்பட்டு அந்த ரோடு வந்து பயன்பாட்டுக்கு வருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த இடத்துல இருந்து நம்ம மேல இருக்க பெருமாளை பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் தூரம் படிக்கட்டுகள் நடந்து தாங்க போய் ஆகணும். அதுக்கு வந்து இன்னும் என்ன ஏற்பாடுகள் செய்ய போறாங்கன்னு இன்னும் எந்த தகவலும் நமக்கு தெரியல. அதை பத்தின தகவல் தெரிஞ்சா கூடிய சீக்கிரமா அதை பத்தின வீடியோவும் போடுற மக்களே. அது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷம் நம்ம புரட்டாசி மாசம் மேல இருக்க பெருமாளை கார்லோ பைக்லோ பஸ்லோ மேல வரலாம் வந்து இங்கிருந்து ஈஸியா மேல போய் பெருமாளை தரிசனம் செய்யலாங்க. உங்களில் எத்தனை பேர் புரட்டாசி மாசம் படியில் நடந்து போயிருக்கீங்க? இந்த வருஷம் எத்தனை பேர் ஆவலா நம்ம பஸ்ல போயோ இல்ல கார்ல போயோ மேல இருக்க பெருமாளை தரிசனம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான நாமக்கல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம நாமக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கங்க.